பொட்டில்புதூர் புனித சவேரியார் ஆலயத்தில் நற்கருணை பவனியானது நடைபெற்றது. பாளையங்கோட்டை மறைமாவட்டம் பொட்டில்புதூர் புனித சவேரியார் ஆலய திருவிழா கடந்த 5ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. 2ஆம் நாளில் மாலை 6 மணிக்கு திண்டுக்கல் மாவட்டம் ஆரியநெல்லூர் பங்குத்தந்தை அருள் தினேஷ், வைக்காலிப்பட்டி செயின்ட் ஜோசப் கல்வியியல் கல்லூரி செயலாளர் சகாய ஜான் தலைமையில் ஜெபமாலை, திருப்பலி, நற்கருணை பவனியானது சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் வைத்து அனைவரும் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி ஆலயத்தை வலம் வந்து அருகிலுள்ள அமல உற்பவ கெபியில் வைத்து நற்கருணை ஆசிரானது நடைபெற்றது. டிசம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு தென்காசி வட்டார அதிபர் போஸ்கோ குணசீலன், தாளார்குளம் பங்குத்தந்தை ஜேக்கப் தலைமையில் திருவிழா திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து புனித சவேரியார் மற்றும் ஆரோக்கிய மாதாவின் திருவுருவ சப்பர பவனியும் சிறப்பாக நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கடையம் பங்குத்தந்தை மனோஜ், திருத்தொண்டர் பிலேமோன், திருச்சி புனித அன்னாள் சபை கடையம் அருட்சகோதரிகள் மற்றும் பொட்டில்புதூர் ஆலய நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்து வருகின்றனர்.
அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக ஆண்டவர் இயேசு பவனியாக வந்தவர் இப்போது மீண்டுமாய் நமது மத்தியில் அவர் வீற்றிருப்பதற்கு திருவுளம் கொள்கிறார். அந்த நற்கருணை ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் சிறப்பாக ஜெபிக்கின்ற வேளை, அந்த ஜெபத்தோடு அந்த பணிவுள்ள இயேசுடைய செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயமில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அந்த ஆண்டவர் நமது ஜெபங்களை கேட்கிறார், நமது வேதனைகளை பார்க்கின்றவர், நமது உள்ளத்தினுடைய தேவைகளை அறிந்திருக்கக்கூடிய தேவன். அதில்தான் அவருடைய பரிவுள்ளம் இருக்கிறது என்பதை இப்போது வாசிக்க கேட்ட இறை வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அந்த ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மையான காரியங்களுக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். சிறிய பாடல் மூலமாகவே ஆண்டவரை போற்றுவோம். எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் நன்றி செலுத்துகிறார். சிறு மந்தையால் இந்த பொட்டற்புது இறை திருச்சபையால் உமக்கு முன்னால் கூடி இருக்கக்கூடிய எங்களை நீர் பரிவுடன் இறைவனை நாடி வருபவர்களாக இறைவனை கண்டுகொண்டு அவரது அன்பை ருசித்து அவரது அரவணைப்பிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வெளியே சென்று நம் உற்றார் உறவினரோடு நாளையும் செல்கின்றீர்களோ, ஏதோ பேருக்காக வருஷத்துல ஒரு தடவை திருவிழா வருது, அழகா நல்ல நகை போட்டுக்கிட்டு அலங்காரம் செஞ்சுக்கிட்டு புது ஆடையை அணிஞ்சு இறைவேண்டலின் ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறை ஆசீர் நமக்கு எதற்கு வேண்டும் என்று பார்த்தோமாயின் நாம அதை விரும்பி பெற்றுக் கொள்வது அல்ல என்றார். நம்மோடு அவர் வாழ ஆசை கொள்கின்றார். ஆகையால் கடவுள் நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் நாம் அவரது நாமத்திற்கு சாட்சி பதிப்பவர்களாக, கடவுளது வாக்குறுதிக்கு பிரமாணிக்கமாய் வாழ்பவர்களாக நமது வாழ்வு இருக்க வேண்டும் என்று இறைவன் கேட்கின்றார். பார்த்திருக்கலாம், கோயிலுக்கு வந்து நம்ம ஜெபம் செய்யும் பொழுது மனம் உருகி ஏதாச்சும் ஒரு வேண்டலுக்காக நம்ம வேண்டுவோம்.
மனசுல நினைச்சிருப்போம். நம்ம உடனே கேட்போம், எனக்கு என் குடும்பத்துக்கு இப்ப இந்த ஆசீர் வேண்டும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் கணவர் என் மனைவிக்கு நல்ல உடல் சுகம் வேண்டும், எந்த ஒரு நோய் நொடியே என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையே இருக்கக்கூடாது. இறைவனுக்குரிய சாட்சிய வாழ்வு நாம் வாழ்கின்றோம். அந்த கடனை நாம் இறை ஆசிரை முழுவதுமாக நமது வாழ்விலே பெற்றுக் கொள்கின்றோம். இன்றைய இரண்டாம் வாசகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானில் பவுலடியார் மிக அழகாக கூறுகின்றார், இறை ஆசிரியை நம்மிடத்திலே இறை இயேசுவின் மூலமாக பெற்று தரப்பட்டுள்ளது. எப்படி என்று பார்த்தோமாயின், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தந்தையின் திருவுளத்தை ஏற்று மனித உறவிலே பிறந்து நம் மத்தியிலே நம்மை போல வாழ்ந்து நம் மத்தியில் இறை வார்த்தையை போதித்து, வார்த்தையால் அல்ல என் வாழ்வின் மூலமாக உங்களுக்கு கற்றுத் தருகின்றேன் என்று சிலுவையை சுமந்து இறந்து அதன் மூலமாக தன் அன்பை நம்மிடத்திலே வெளிப்படுத்தி நமக்கு ஆண்டவர் நற்செய்தியில் கூறுகின்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இது எதை குறிக்கின்றது என்றால், விடாமுயற்சியில் வாழ்கின்றார். நம் தேவைகளை கேட்டு முன்பாக அவர் அறிந்து நமக்கு தருவார் என்று கூறுகின்றார். இதைத்தான் ஒரு கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு விவசாயம் செய்கின்றார். பல ஆண்டுகள் விவசாயம் செய்தும் எந்த ஒரு பயனும் அவரால் அதிலிருந்து எடுக்க முடியவில்லை. அவர் குடும்பம் இன்னும் கஷ்டத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. கடன் தொல்லை, ஊர் மத்தியிலே நல்ல ஒரு பெயர் இல்லை. குடும்பத்திலே தனது மனைவியும் அவரை ஏளனமாக பேசுகின்றார். கடின உழைப்போடு உழைக்கின்றார். அந்த ஆண்டே அவர் நினைத்த பலனை பெற்றுக் கொள்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களிலே நாமும் நமது வாழ்விலே ஒரு சிறு துன்பம் முடிவாக காணிக்கை கூறுவன் வாங்க. திருச்சுவை பிள்ளை ஆல்பினோ, 1வது திருச்சபையின் பிள்ளை, 2வது சர்வேஸ்வரிய பிள்ளை, 3வது சபையினருடைய காணிக்கை பிள்ளை. எத்தனை பணம்? 365 பணம். வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244